Hi friends, welcome to Bright and White. நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சோ நீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Photoshopல லேயர் மாஸ்க் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ உங்கள்ட்ட இருக்க Photoshop ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கங்க. சோ இப்போ நான் இந்த இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சோ இந்த இமேஜ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரீசைஸ் பண்ணிக்கங்க. சோ ரீசைஸ் பண்ணிட்டு மேல டிக் ஐகான் கொடுத்துட்டீங்கன்னா சோ அது ஃபிட் ஆயிரும். சோ இப்போ இங்க கீழே லேயர் பேனல்ல கீழே பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் பக்கத்துல இருக்க பாருங்க ஆட் லேயர் மாஸ்க்னு சொல்லி இருக்கு. சோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு லேயர் கிரியேட் ஆயிருக்கும். சோ இதுதான் லேயர் மாஸ்க் அப்படிங்கிறது. இது இப்போ பிளாக்ல இருக்கு. சோ இங்க லேயர் மாஸ்க் கிரியேட் பண்ணிருக்கும் போது இங்க கலர் பேனல்ல பாத்தீங்கன்னா சோ இங்க நம்ம ரெண்டு கலர் தான் யூஸ் பண்ண முடியும். ஒயிட் அண்ட் பிளாக் தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா 50% கிரே மூணு கலர் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சோ வேற கலர் நீங்க சூஸ் பண்ணாலும் சோ அந்த கலர் உங்களால யூஸ் பண்ண முடியாது லேயர் மாஸ்க் பொறுத்த வரைக்கும். சோ இங்க இப்போ ஒயிட்ல இருக்கு. சோ லேயர் மாஸ்க் எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஒரு இமேஜ் நமக்கு தேவையில்லாத பகுதி மறைக்கிறதுக்காக யூஸ் பண்றோம். சோ அதுக்காக நம்ம இந்த லேயர் மாஸ்க் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சோ இப்போ ஒயிட் இருக்கும்போது சோ இப்போ நான் பிளாக் எடுத்துக்கிறேன். சோ பிளாக் எடுத்துட்டு இந்த லேயருக்கு செலக்ட் பண்ணிட்டு பிரஷ் டூல் எடுத்துக்கோங்க. பிரஷ் டூல்ல உங்களுக்கு என்ன பிரஷ் வேணுமோ சோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. சோ நான் சாஃப்ட் அரவுண்ட் பிரஷ் எடுத்துக்கிறேன். சோ அதோட சைஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். டிக்ரீஸ் பண்ணிட்டு சோ நமக்கு எந்தெந்த ஏரியாஸ்ல வேணாமோ சோ அந்த ஏரியாஸ் அப்படியே லைட்டா எரேஸ் பண்ணா போதும். சோ இது எரேஸ் பண்ற கான்செப்ட் தான். சோ இது ரொம்ப ஈஸியா இதை யூஸ் பண்ணலாம். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா பிளாக் கலர் வச்சு யூஸ் பண்ணிக்கிறனால பிளாக் கலர்ல எனக்கு தெரியுது எரேஸ் பண்ணிருக்க இடத்த சோ இதே நான் இந்த இடத்துல ஒயிட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா சோ ஒயிட் யூஸ் பண்ணேன்னா சோ அந்த இடத்துல நான் ஏற்கனவே எரேஸ் பண்ணதை வேணா நான் அண்டு பண்ணி கொண்டு வந்துக்கலாம் ஈஸியா. சோ இதுக்காக நான் எரேஸ் பண்ண ஏரியாவை யூஸ் பண்றதுக்காக அந்த ஒயிட் அண்ட் பிளாக் யூஸ் பண்ணுது. சோ இங்க நீங்க இப்போ ஒயிட் கலர்ல இருக்கு இந்த லேயர் மாஸ்க். சோ இது பிளாக் கலர் மாத்தணும்னா சோ ஃபோர் கிரவுண்ட்ல நான் பிளாக் மாத்திக்கிறேன். ஸோ பிளாக் மாற்றிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ பிளாக்ல பேக்ரவுண்டில் இருக்கனால ஸோ கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த லேயர் பிளாக் கலர் மாஸ்க் ஆயிரும். ஸோ இப்போ அந்த இமேஜ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது நமக்கு தெரியறதுக்காக இப்போ பிளாக் அங்கே இருக்கனால ஸோ ஒயிட்டை செலக்ட் பண்ணிட்டு ஸோ நம்ம பிரஷ் டூல் பிரஷ் பண்ணோம்னா ஸோ நமக்கு இதில் எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியாவை மட்டும் நம்ம ஷோ பண்ணிக்கலாம். ஸோ தேவையில்லாத பேஜை நம்ம ஷோ பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பிளாக் கலர்ல இருக்கும்போது இங்கே ஒயிட் கலர் வச்சு யூஸ் பண்ணும்போது தான் ஸோ அந்த இமேஜ் ஷோ ஆகும். ஸோ இங்கே ஒயிட் கலர்ல இருக்கும்போது ஸோ இங்கே பிளாக் கலர்ல வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது தான் அந்த இமேஜ் நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதனால அந்த லேயர் மாஸ்க் இதுக்காக தான் யூஸ் பண்றோம். ஸோ இது பேனர் டிசைன் அண்ட் வெப் டிசைன் ஏதாவது பண்ணும்போது நமக்கு இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதி தான் இருக்கும். ஸோ இது பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கனால இந்த லேயர் மாஸ்க் யூஸ் பண்றோம். ஸோ இந்த லேயர் மாஸ்க் உங்களுக்கு எங்கெங்க வேணுமோ நீங்க அங்கங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னா மேல மெனு பார்ல லேயர்ல லேயர் மாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ நான் இன்னொரு லேயர்ல இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுல நான் மெனு பார்ல லேயர்ல போயிட்டு லேயர் மாஸ்க்ல ரிவீல் ஆல் அப்படின்ற அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ எங்களுக்கு ஒயிட் கலர் மாஸ்க் இங்கே கிரியேட் ஆயிரும். ஸோ இதுல நீங்க பிளாக் கலர் சூஸ் பண்ணிட்டு ஸோ நீங்க ஏதாவது எரேஸ் பண்ண அப்படின்னா பிரஷ் டூல் எடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஏரியா வேணாமோ அந்த ஏரியா எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படியே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஆப்ஷன் மேல லேயர்ல ஸோ லேயர் மாஸ்க் ஹைட் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இங்க பிளாக் கலர் வந்துடும். ஸோ இந்த பிளாக் கலரை யூஸ் பண்றதுக்காக நம்ம ஒயிட் கலர் எடுத்துட்டு ஸோ நமக்கு எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியா மட்டும் நம்ம ஷோ பண்ணிக்கலாம். ஸோ இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுவும் மெனு பார்ல லேயர் மாஸ்க்ல ஃப்ரம் டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ நம்ம அந்த டாக்குமெண்ட்ல எந்த இமேஜ் நம்ம மாஸ்க் பண்றோமோ ஸோ அந்த இமேஜ் மட்டும் ஸோ இங்க நமக்கு தனியா வந்துடும். ஸோ இதுல நமக்கு சிங்கிள் கலர் யூஸ் பண்றோம்னா சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்க ஒயிட் மட்டும் தான் இங்க நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இதே இடத்துல வேற ஏதாவது இமேஜ் வேற ஏதாவது கலர் வேணும் அப்படின்னா கூட நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஸோ நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு கிரீன் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஸோ பிரஷ் டூல் எடுத்துட்டு ஸோ நம்ம அந்த இமேஜ் மேல நம்ம டிராப் பண்ணாலே போதும். ஸோ அந்த இமேஜ் அப்படியே அந்த கிரீன் கலர் மட்டும் அப்ளை ஆகிக்கும் அந்த இடத்துல. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே கிரீன் மட்டும் தெரியும். ஸோ இது வெளியே எங்கேயுமே போய் நமக்கு ஆட் ஆகாது. ஏன்னா நம்ம லேயர் மாஸ்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த இமேஜில் மட்டும்தான் நமக்கு எந்தெந்த கலர் வேணுமோ அந்த கலர் யூஸ் பண்ணலாம்.
ஸோ இப்போ வேறு கலர் கூட யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த ப்ளூ கலரை வந்து அப்ளை பண்ணாலும் அந்த இமேஜ் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் கலர் வந்து அப்ளை ஆகும். ஸோ தேவையில்ல பகுதியில் வந்து அது அப்ளை ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம வந்து லேயர் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே லேயரில் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணும்போது ஒரு லேயர் மாஸ்க் கிரியேட் பண்ணால் ஸோ இங்கே வந்து நீங்கள் லேயர் வந்து மாஸ்க் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அப்போ தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்கு இந்த மாஸ்க் நான் பண்ணிட்டேன், எனக்கு இந்த மாஸ்க் வேணாம் அப்படின்னா ஸோ இந்த லேயர் மாஸ்க் தம்ப்நெயில கிளிக் பண்ணிட்டு ஸோ ரைட் கிளிக் பண்ணினா டிசபிள். ஸோ இது வந்து டிசபிள் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்ட்டு மார்க் மாதிரி தெரியும். ஸோ இது மூலியமாக டிசபிளும் பண்ணிக்கலாம். ஸோ எனபிள் பண்ணால் திரும்ப அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டெலிட் லேயர் மாஸ்க், அப்ளை லேயர் மாஸ்க். ஸோ டெலிட் லேயர் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த லேயர் மாஸ்க் வந்து டெலிட் ஆயிடும். ஸோ அடுத்து அப்ளை லேயர் மாஸ்க்னா ஸோ அந்த அப்ளை அந்த லேயரும் அந்த மாஸ்க் பண்ணது வந்து ரெண்டுமே கம்பைன் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் அப்ளை லேயர் மாஸ்க் கொடுத்து ஸோ வந்து கம்பைன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் மட்டும் வந்து கம்பைன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்காக லேயர் மாஸ்க் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது நமக்கு எந்தெந்த இடத்துல தேவைப்படும் அந்த இடத்துல வந்து நமக்கு எப்படி தேவைப்படும் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும்.